இன்றைய தேவ வார்த்தை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். மாய வித்தைக்காரனாகிய சீமோன் தன்னுடைய செய்கைகளினாலே அநேகரை பிரமிக்க பண்ணினான். அநேகர் அவனை மதித்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகரை பிரமிக்க பண்ணின சீமோன் அப்போஸ்தலனாகிய பிலிப்பை கண்டு அவன் பிரமித்தான் என்று நாம் வாசித்தோம். ஏனென்றால் பிலிப்பு தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களை செய்த மனிதனாய் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட பல மனிதர்கள் தாங்கள் செய்கிற கிரியைகளினாலே தாங்கள் தான் பெரியவர்கள் என்று தங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசுவின் நாமத்தையும் நாம் பற்றி கொண்டு வாழும் பொழுது அநேகரை பிரமிக்க பண்ணின மக்கள் மத்தியிலே நம்மை தேவன் பிரமிக்க பண்ணுவார். சீமோன் அநேகரை பிரமிக்க பண்ணினான், ஆனால் பிலிப்புவை கண்டு அவனே பிரமித்தான். அதே போலத்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மை கண்டு இந்த உலகம் பிரமிக்க வேண்டும். அதற்காக நாம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும், இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை பறைசாற்ற வேண்டும். அநேகரை பிரமிக்க பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்களே பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் தேவ பிள்ளைகளை மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன்.